அதிமுக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா கோலாகல கொண்டாட்டம். தலைமை கழகத்தில் உள்ள தலைவர்கள் சிலைகளுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. தலைமை கழகத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. புரட்சி தலைவர் பிறந்தநாளையொட்டி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இனிப்பும் வழங்கினார். புரட்சி தலைவர் பிறந்த நாளையொட்டி தலைமை கழகத்தில் 107 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்ததை விடியா திமுக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். பொங்கலை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னைக்கு படையெடுப்பு. விடியா திமுக அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மக்கள் தவிப்பு. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்கள் பேருந்து இல்லாமல் தவிப்பு. டிக்கெட் முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கு விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகள் இயங்காதா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. ஏன்னா ஒன்லி ரிசர்வேஷன் மட்டும்தான் இப்போ பஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டுக்கு பஸ் இல்லை. ஸோ அதனால் மக்கள் வந்து ஒரு 2 மணி நேரமாக அங்கே காத்திருக்காங்க. தென் மாவட்டங்களில் இருந்து பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு போதிய அளவு பேருந்துகளை இயக்காத விடியா அரசுக்கு கடும் கண்டனம். ரயிலில் முன்பதிவில்லா பெட்டிகளில் முண்டி அடித்துக்கொண்டு ஏறிய அவலம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி அனிதா சுமந்த் முன்னிலையில் இன்று விசாரணை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசாரே வாக்கி டாக்கியோடு மது பிரியர்களுக்கு பாதுகாப்பு. கொலை கொள்ளையை தடுக்காமல் மது பிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூல். டாஸ்மாகில் கூடுதலாக 1 ரூபாய் கூட வசூலிக்க கூடாது என்ற விடியா அரசின் உத்தரவுகள் எல்லாம் வெற்று அறிவிப்புகளே என மது பிரியர்கள் விமர்சனம். தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் மட்டும் இதுவரை 922 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இனியாவது கும்பகர்ண தூக்கத்திலிருந்து விழித்து காய்ச்சல் முகாம்களை நடத்திட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தண்ணீர், கழிவறை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தராமல் விடியா அரசு கட்டண கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதாக புலம்பி கொட்டிய பொதுமக்கள். குடும்பத்துடன் காணும் பொங்கலை கொண்டாட வந்து திண்டாட்டமே மிஞ்சியதாக மனநொந்து வேதனை.
நடந்து வந்தா இங்க பேட்டரி சைக்கிள் கிடையாது, வாகனம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. நாங்க நடந்துருவோம், நாங்க பெரியவங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களால நடக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பட் அதே மாதிரி 200 டிக்கெட் வாங்குறாங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. அதுவும் அதிகம் தான். அதுக்கேற்ற மாதிரி இங்க உள்ள அவ்வளவா எந்த ஒரு ஃபெசிபிலிட்டியும் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. 200 ரூபாய் டிக்கெட். நாங்க இன்னும் வசதி இருக்கு, நீங்க சொல்லுங்க. குழந்தைங்களை எடுத்துன்னு வரா, தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல கக்கூஸ் இருக்குதா ஃபர்ஸ்ட், அது இருக்கா இல்ல பாத்ரூம் இருக்கா, யாருக்குன்னா ஒண்ணு லைன் கட்டு குழந்தைங்க போதுங்க, எதுனா ஒண்ணு இருக்கா? இவ்வளவு பணம் வாங்குறாங்களே, எதனா ஒண்ணு பண்றாங்களா? அதுல வேற வயசானவங்க தள்ளு போனன்றாங்க, இந்த கால் அடிபட்டு நண்டு வரும். நாங்க அதுதான் நம்பி வந்தோம். 200 ரூபாய் டிக்கெட்டு. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மாத்திரைகள் வழங்க மருந்தாளுநர்கள் யாரும் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதி. காஞ்சிபுரம் மருத்துவமனையை விடியா திமுக அரசு முழுவதுமாக புறக்கணித்துவிட்டதாக பொதுமக்கள் கடும் சாடல். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் வெளி நோயாளிகளுக்கான சீட்டு வழங்கும் பிரிவில் கணினிகள் வேலை செய்யாத அவலம். அடுத்தடுத்து சிக்கல்களில் சிக்கும் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையை விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே அதிமுக பொதுச் செயலாளரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்த பேனரை கிழித்து திமுக பிரமுகர் அராஜகம். பேனரை கிழித்தது தொடர்பாக விசாரணைக்கு சென்ற காவலரையும் ஒருமையில் பேசி மிரட்டியதால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் மது போதையில் இளைஞர் ஒருவர் தகராறில் ஈடுபட்டு 3 பேரை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் நாள்தோறும் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் மக்கள் நிம்மதியிழந்து தவிப்பு. தூத்துக்குடி வெள்ளப்பட்டி கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு ஃபைபர் படகில் மீன்பிடி இலைகளை கடத்த முயன்ற 2 கைது. 35 கிலோ எடை கொண்ட 76 மூட்டை பீடு இலைகள், டாரஸ் லாரி, 3 பைக்குகள் பறிமுதல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விஷமத்தை விதைத்த விடியா திமுக அரசு. திமுக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியைச் சேர்ந்த வீரர் என்பதால் கருப்பாயூரணி கார்த்திக் என்பவருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டதாக மாடுபிடி வீரர் பூவந்தி அபிசித்தர் புகார். என்ன பண்றாரு அமைச்சர்? அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்களை அசிங்கப்படுத்துறாரு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீரர்களை அசிங்கப்படுத்துறாங்க. நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன். எனக்கு பரிசு முக்கியம் இல்ல, என்னை அறிவிச்சா போதும். எனக்கு கார் பரிசு தேவையில்லை, என்னை ஃபர்ஸ்ட் பரிசு அறிவிச்சா போதும். தை 3ஆம் நாளில் அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. வாடிவாசலில் காளைகளுடன் வள்ளிக்கட்டிய காளையர்கள். ஒரு பாப்பி மெத்த மாடு பிடிவிட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அநாகரிகமாக நடந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி வாரிசு அமைச்சர் அருகில் இருந்து கொண்டே வர்ணனையாளரை வசைபாடியதால் சலசலப்பு. என்ன சொல்ற கேட்டு சொல்லு, ஓங்களுக்கு சொல்லாத, புரியுதா? மைக்க வைக்கலைனா மைக் பேசினா போதும். நான் உன சொன்னா நீ உன சொல்ற, பார்த்து கேட்டு சொல்லு. அமைச்சர் மூர்த்தி நாற்காலியை நடிகர்களுக்கு கொடுத்த வாரிசு அமைச்சர் உதயநிதி செயலால் சர்ச்சை. எங்க அண்ணன் அமைச்சர் மூர்த்தியை விட நடிகர்களுக்கு பெரிய ஆளா என்று கொந்தளிக்கும் மதுரை திமுக உடன்பிறப்புகள். அடுத்ததாக மதுரை மாவட்டம் ஊமச்சிகுளம் எஸ்ஆர் மறை பிரதேசமாக ஒரு ஆள் ஒரு ஆள் அலைரம்பி விட்டுறாத பிடிச்சிட்டே போ எல்லாம் தட்டியா. வீரன் வெற்றி விட்டார். விட்டுருப்பா காலை விட்டுருப்பா. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்க வந்த மக்கள் மீது விடியா அரசின் ஏவல் துறையினர் தடியடி. காவல்துறை தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே முறையான பாதுகாப்பின்றி நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டி.
விடியா அரசின் அலட்சியத்தால் காளை முட்டி சிறுவன் உள்ளிட்ட 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு. ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை ஒட்டி தீவிரவாத தடுப்பு பிரிவு கமாண்டோக்களை கொண்டு தீவிர கண்காணிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே சோதனைச் சாவடிகள் அமைத்து வாகனங்களை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னரே அனுமதிக்கும் இராணுவத்தினர். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு பனிமூட்டம் காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. அடர் பனி காரணமாக டெல்லிக்கு வரும் 170க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மேன்மேலும் வளர்ச்சி பெறும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். செயற்கை நுண்ணறிவு அனைத்து இடங்களிலும் இருப்பதாகவும் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். விமான ஓடு பாதையில் பயணிகள் உணவு அருந்திய விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்திற்கு 1,20,00,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. இண்டிகோ விமான நிறுவனம் மற்றும் மும்பை விமான நிலையம் உரிய பதிலளிக்க சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் நோட்டீஸ். மும்பையிலிருந்து பெங்களூரு வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் பயணித்த ஆண் பயணி ஒருவர் கழிவறையில் சிக்கிய பரிதாபம். கழிவறை கதவில் உள்ள பூட்டில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் விளக்கம். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சூப்பர் ஓவர் மூலம் த்ரில் வெற்றி. 3-0 என்ற புள்ளிகள் கணக்கில் தொடரையும் முழுவதுமாக கைப்பற்றி அசத்தல். Yeah, terrific performance. Been a good series. IDFC First Bank India Afghanistan T20 trophy. And they will loft it high. Players have had an opportunity for the most part. உலகின் வலிமையான கரன்சிகள் பட்டியலில் குவைத் நாட்டின் தினார் முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவின் ரூபாய்க்கு 15வது இடம் கிடைத்துள்ளது.